இந்த வசூல் ராஜா படத்தில் வந்து ஒரு சீன் இருக்கும். என்ன அப்படின்னு வந்து பார்த்தா வந்து நான் டாக்டர் ஆகணும்னு வந்து கமல் நின்றுட்டு இருக்கும்போது அங்கே என்ன நடக்கும்னா, அங்கே வந்து கம்பவுண்டராக இருக்கவர் இப்படி தான் இதே மாதிரி தான் நான் வந்து சின்ன வயசுலேருந்து நானும் டாக்டர் ஆகணும்னு நினச்சேன். அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் என்னை கொண்டு வந்து இங்கே சேர்த்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டு போவார். அப்போ அதுக்கு முன்னாடி அந்த க்யூ நிற்கும். அந்த க்யூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லாரும் என்ன இவ்வளோ வயசானவங்களா இருக்காங்க அப்படிங்குவாங்க. ஆக்சுவலாக அது மருந்து வாங்குறதுக்கு அது க்யூவாக இருக்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் க்யூவாக இருக்கும். உடனே வந்து எல்லாரும் சபதம் போட்டிருப்பாங்க போலானே அப்படின்னு க்யூவே சபத க்யூவா அப்படிங்குவாங்க. அந்த மாதிரி வந்து இப்போ சபத க்யூவா வந்து போட்டு சபதமெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மகாநதி சகோதரிகள்லாம். மகாநதி சீரியல் அடிக்கடி நம்ம ஒரு குறை ஒன்று சொல்லுவோம். என்ன அப்படின்னா வந்து மகாநதி சகோதரிகளின் கதை அப்படின்னு கீழே இருக்கும். பாக்கியலட்சுமி ஒரு இல்லத்தரசியின் கதை அப்படின்னு இருக்கும்போது அது இல்லத்தரசியின் கதையாக தான் கடைசி வரைக்கும் போகும். அந்த இல்லத்தரசி எப்படி வாழ்க்கையில் பெருசானாங்கன்னு தான் முடியும். நடுவில் கதையை இழுக்கணுங்கிறதுக்காக 1000 பிரச்சனை பண்ணாலும் அவங்க சொன்ன வாக்கியத்துக்கு அவங்க சொன்ன விஷயத்துக்கு அந்த கதையோட டேக்லைனுக்கு கரெக்டாக இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நேர்கோட்டில் பயணித்தாங்க. ஆனால் இந்த கதை இருக்குல்ல, மகாநதிங்கிற கதையில், அதில் சகோதரிகளின் கதையில் யமுனாவை வில்லி ஆக்கியாச்சு. யமுனாவை காமிச்சாலே எரிச்சல் வர அளவுக்கு ஆக்கியாச்சு. கங்காவை பல நேரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாவமான ஒரு கேரக்டர் ஆக்கிட்டாங்க. கங்காவுக்கு பெருசாக மவுஸ் கிடையாது. நர்மதாவை காமிக்கிறதே கிடையாது. சின்ன குழந்தைக்கு என்னங்க காமிக்கிறதுங்க, இனியா கூட சின்ன குழந்தை தான். இனியா வச்சு எத்தனை ட்ராக் பேருக்கு தெரியுமா பாகியலட்சுமியில் அப்படிங்கிற மாதிரி அத்தனை விஷயம் நடந்திருக்கு. ஆனால் இங்கே அப்படியே அம்போ அப்படின்னு விட்டாங்க. பாரதி கண்ணம்மாவில் இதை விட 2 குட்டி குழந்தைங்களை வச்சுட்டு அதுங்களை வச்சு அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருப்பாங்க. நர்மதாவை விட்டாங்க. வெறும் காவேரி, அப்புறம் இந்த பக்கம் விஜய், நிவினையும் தூக்கி அம்போன்னு பாதியில் தலைக்கையில் கவுத்து விட்டுட்டு விஜய் காவேரியை வச்சு கொண்டு போயிட்டு அப்புறம் விஜயும் காவேரியுமே பேக்கா காமிக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு நடுவில் இப்போ திடீர்னு எல்லாரும் மகாநதி சகோதரிகளின் கதையை நாங்கள், அதனால் எல்லா சகோதரியும் ஒன்றா உட்காரப்போம் அப்படின்னு 4 பேரையும் ஒன்றா உட்கார வச்சு உங்கள் அப்பாவோட வீடு உங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும், நீங்கள் எல்லாருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், அதுக்கெல்லாம் சபதம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. உடனே சபதம் சபதம் அப்படின்னு எல்லாரும் சபதம்லாம் பண்ணுறாங்க. என்னடா சபதம் இது, என்ன சபதம், என்னத்துக்கு சபதம் போட்டுட்ருக்கீங்க, இப்போ என்ன உங்கள் கிளாரிட்டி என்ன? இப்போ வந்து நீங்கள் பசுபதியை பழி வாங்கணும், அந்த வீட்டை திருப்பி பெறணும் அப்படின்னா லீகலாக நீங்கள் அப்ரோச் பண்ணணும். இங்கே என்ன கொண்டு போய் வந்து அந்த டாக்குமெண்ட்டை விட்டுட்டு வந்துட்டீங்க. அதில் வந்து அதுக்கு லீகலாக இறங்கினா சபதத்தில் ஒரு வெற்றி பெறலாம். அது நடக்கலை. இப்போ வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறணும் அப்படின்னா வந்து இவர் ஏதோ வந்து ஆக்டிங்லாம் வந்து போயிட்டு இருந்தார். அதை காமிக்கிறதே இல்லை. திருப்பி வந்து தையல் வேலை கொடுத்து மட்டும் அந்த பக்கம் உட்கார வச்சுட்டாங்க குமரனை. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து யமுனா நான் வந்து கலெக்டருக்கு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸ் கால் பண்ணி ஹலோ சார் விஜய் எந்த வீட்டில் ஒழிச்சிருக்காரு தெரியுமா சார் அப்படின்ட்டு உட்காந்துட்டு அப்படியே வாசல்லே சோஃபாலே உட்காந்துருக்காங்க. கையில் புக்குக்கெல்லாம் எப்பயுமே காமிக்கவே இல்லை. சோஃபாலே உட்காந்துட்டு எப்போ யார் எங்கே போகிறா வராங்கிறத மட்டும் பார்த்துட்டு உங்களுக்கு தெரியுமா ஒரு மேட்ரு, உங்கள் ஒய்ஃபு காவேரி என் ஹஸ்பண்ட் நிதினை லவ் பண்ணுறாங்களாம் தெரியுமா உங்களுக்கு, என்ன போங்க இது கூட தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னு வந்து விஜய் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு பேக்காக ஒரு கதாபாத்திரம். இது என்ன பண்ண போகுது இந்த பொண்ணு சபதத்துலங்கிறது நமக்கு தெரியல. கங்காவோட வாழ்க்கையில் கங்காவுடைய சபதங்கிறது என்ன, கங்காவுடைய குறிக்கோள் என்னங்கிறது நமக்கு தெரியாது. காவேரி ஏதோ அப்பள பிஸ்னஸ்ங்கிறாங்க. அப்பள பிஸ்னஸை விட இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு வேலையில் இருந்தாங்க விஜயோடைய கம்பெனியில். அந்த வேலையை விட்டுட்டு வேறு ஏதோ கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன்னாங்க. அதையும் விட்டுட்டு எங்கேயுமே எதுவும் பண்ணாமல் சும்மா உட்காந்துக்கிட்டு இங்கேருந்து வந்து சபதம் போட்டுட்டு இங்கேருந்து கிளம்பி வயிற்றில் குழந்தையோட கொடைக்கானல் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் ஏதாச்சும் உருப்படியாக வரவங்க 4 பேர்த்தில் யாராவது தெரியுதான்னு பார்த்தீங்கன்னா யாருமே தெரியல. இதில் இது 4 சேர்ந்து சபதம் போடுதான். இது ஒரு ப்ரோமோவாக. இந்த ப்ரோமோ பார்த்தோன்னே வாவ் அப்படின்ட்டு இந்த பக்கம் ஏதோ பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பயங்கரமாக ஏதோ படத்தை வந்து போட்டிருந்தாங்க. பொறுமையை சோதிக்காதீங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ இந்த சீரியலுடைய சபதத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சபதத்தினால என்ன செய்ய போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இது என்ன சபதம் முதல்ல உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு இடம்பொருள் சேனலையும் மறக்காமல் இடம்பொருள் நவ் அப்படின்னு நம்மளோட இன்னொரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.